பணம் என்பது ஒருத்தர் இருக்குன்னு வச்சுக்கேன், அது என்ன செய்யும்? ஒரு பொருளை வாங்கலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம், எல்லாம் வாங்கலாம். ஆனா தலையெழுத்த பணம் மாத்தாத. கலைஞரும் சனி மகாதேவி சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. எடப்பாடியும் சனி தான் சீஃப் மினிஸ்டர். இப்ப இருக்க தலைவர் மு.க. ஸ்டாலின் அவரும் சனி மகாதேவில சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. அப்போ சனி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரிப்பு 2 கட்சியும் வளரும் சார். சீமானும் வளருவாங்க, அண்ணாமலையும் வளருவாங்க. இல்ல நீங்க பிஜேபி வந்து 8ல இருந்து 12 வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு கலர் ரிப்போர்ட் வந்து அவ்வளவு சொல்ல மாட்டேங்குது. அந்த இடத்துல பல இடத்துல வீக்கா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க இப்படி 8 12 தைரியமா சொல்றீங்க. மக்கள் வந்து என்ன சொல்றாருன்னா சைலண்டா ஓட்டு போடுறாங்க, வெளியே போட்டு உள்ள இருக்கும். இதுவும் நீங்க அந்த கணிப்புல இருந்து தான் சொல்றீங்களா? ஜோசி கணிப்புல இருந்து சொல்றீங்க. மக்களுடைய மனநிலை மாறுது, நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் பல்வேறு கருத்து கணிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எந்த கட்சிகள் ஜெயிக்கும், எந்தெந்த வேட்பாளர் ஜெயிக்கப் போகிறார், எவர் தோல்வியை தருகிறார் என்று பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த அரசியல் கருத்து கணிப்புகள் தனியாக இருக்க, இந்தந்த கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம், இந்தந்த வேட்பாளர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம், இந்தந்த வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவு என்று ஜோசியத்தை அடிப்படையாக கொண்டு ஒருவர் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் ஜோசியர் சங்கர் நாராயணன் அவர்கள். அவருடைய மூலமாக 2024 தேர்தலுடைய கணிப்புகள் என்னவாக இருக்கும் என்பதை நம்முடன் பகிர்ந்து கொள்ள போகிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ 2024 தேர்தலில் அகில இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் யார் யார் ஜெயிக்க போகிறாள் அப்படின்ட்டு ஒரு ஊடகங்கள் தனியா ஒரு கணக்கெடுப்பு நடத்திட்டு இருக்கு. இந்த கணக்கெடுப்பு பணிக்காக இருக்கக்கூடிய பல்வேறு ரிசர்ச் கம்பெனி ஆர்கனைசேஷன் அவங்க தனியா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க வந்து இந்த கட்சிகள் ஜெயிக்கிறாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. முதலில் எதை அடிப்படையாக வைத்து இதை கணக்கிடுறீங்க? பொதுவாக ஒரு கட்சியின் பேஸ் மட்டம் தான். ஒரு கட்சியின் பேஸ் மட்டம் அந்த ஐம்பெரும் தலைவரான அண்ணாதுரை கட்சியை ஆரம்பிச்சார். திராவிட கட்சியை ஆரம்பித்து அன்னைக்கு ஆரம்பித்து 1967 மார்ச்ல ஸ்டார்ட் ஆகி அதுலேருந்து ஆரம்பித்து 2026 60 ஆண்டு பூர்த்தியாக போகுது. இந்த 2026 60 ஆண்டு திராவிட கட்சியுடைய பாரம்பரியம் பூர்த்தி ஆகிறது. இதுல அண்ணாதுரை, எம்ஜிஆர், கலைஞர் 3 பேரும் மாறி மாறி திராவிட கட்சி தான் இருந்திருக்கு. காங்கிரஸ் இல்லை. 67க்கு முன்னாடி காங்கிரஸ் இருந்து அதுக்கப்புறம் காங்கிரஸே இல்லை. இந்த திராவிட கட்சிகளுடைய மாயை 2026 ஆண்டில் உடைக்கப்படும். இது மாற்ற கருத்து கிடையாது. கண்டிப்பா இல்ல இத நீங்க அரசியல் கூட சொல்கிறீங்களா, இல்ல ஜோசிய ஒரு ஜோதிடர் பண்ணி அது எப்படி நீங்க அறுதிட்டு சொல்றீங்கன்னு சொல்றேன். இப்ப நீங்க சொன்னதுலயே இதுக்கு முன்னாலே ஒண்ணு சொன்னீங்கல்ல, 60 ஆண்டு பூர்த்தி அடையுதுன்னு. அந்த ஆண்டு பூர்த்தி அடையுதுன்னு சொல்றீங்களா, இல்ல திராவிட அரசியலே பூர்த்தி அடையுது? 60 ஆண்டு பூர்த்தி ஆகிறது. இந்த ஒரு சொல்லுவாங்க, ஒரு தலைமுறைங்கிறது 33 வருஷம், 3 தலைமுறைங்க 99 வருடம். ஏன்னா இது ஒரு கண்டென்ட் இருக்கு. என்னன்னா, நேரு பரம்பரையில மோதிலால் நேரு வந்தாரு, பெரிய பணக்காரர். அவர் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் ஜவஹர்லால் நேரு, அதுக்கப்புறம் இந்திரா காந்தி, அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி. 99 இயர்ஸ் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில யாரும் உட்கார முடியல. புரியுங்களா? 3 தலைமுறை வாழ்ந்தவங்க கிடையாது, 3 தலைமுறை கெட்டவன் கிடையாதுன்னு ஒரு விதி இருக்கு ஜோதிடத்துல. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது திராவிட கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் 2026 மார்ச் 2026 வரைக்கும் சிறப்பான அமைப்பா தான் இருக்கும். இந்த 2026க்குள்ள ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் தன்னுடைய பையனை 2025 மார்ச்சுக்கு அப்புறம் உட்கார வைக்கிறது வாய்ப்பு இருக்கு. யார்? உதயநிதி. அப்படின்னா அவங்க தானே தொடர போறாங்க. அதுவும் திராவிட மாடல் தானே. 2025 தொடர்ந்துடும். 26 எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்ப 25 வரைக்கும் அந்த திராவிட கட்சிகள் வந்து உட்கார்றது வாய்ப்பு. 26ஆம் ஆண்டு டஃப் ஃபைட் இருக்கும். உதயநிதி ஸ்டாலின், சீமான், விஜய், அப்புறம் அண்ணாமலை, இந்த 4க்கு டஃப் ஃபைட் இருக்கும். இந்த 4 தான் வரும். அடுத்து பாருங்க, இந்த 4 பேர் களத்துல நிப்பாங்கன்னு. எஸ், கரெக்ட். இது 4 தான் கன்ஃபார்ம். இந்த 4 பேர் களத்துல நிக்கும் போது திராவிட அரசியல்ல இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் எப்படி ஜெயிக்க மாட்டாருன்னு நம்பிக்கை எந்த இதுல நீங்க இல்ல சாமி, மக்களுடைய மனநிலையும் மாறுது, கொஞ்சமா மாறுது. மக்கள் மனநிலை மாறுறது வேற. உங்கள் ஜோதிடத்தோட அடிப்படையில என்னன்னு சொல்லுங்க. ஜோதிடத்தை அடிப்படையில திராவிட கட்சியுடைய பாரம்பரியம் வந்து ஒரு குறிப்பிட்ட வரைக்கும் தான் இருக்கு சார். 30 வருஷம் 60 வருஷம் மேக்சிமம் 35 ஒரு கப்பல். அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எந்த ஒரு இது வச்சாலும் 60 வருஷம் 60 வருஷம் ஒரு சஸ்டேஜ் பூர்த்தி 60 ஆண்டு முடிஞ்சிருச்சு சொல்லுவாங்க. ஒருத்தங்க 60 வயசு பூர்த்தி ஆச்சு, ரிட்டையர்டு. அப்போ அந்த திராவிட கட்சிங்கிறது 60 ஆண்டு ஆண்டுச்சு.
இதே காங்கிரஸ் வந்து எத்தனை ஆண்டு தமிழ்நாட்டுல 67க்கு அப்புறம் இல்ல, இது வரைக்கும் இல்ல. அதுக்கப்புறம் காங்கிரஸ் தமிழ்நாட்டு ஆள முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதே மாதிரி திராவிட கட்சின்னு ஒரு பாரம்பரிய கட்சி இதுல இருந்து குறைய ஆரம்பிச்சிடும். புதுசா வரல. இப்போ சீமான ஒரு கட்சி வந்திருக்கு, இப்ப தனிச்சு நிக்கிறார், எந்த சப்போர்ட் இல்லாம யாரோட கூட சீமான் பாராட்டக்கூடிய விஷயம். இல்ல சீமான் ஜெயிப்பார்னு எப்படி கணிக்கிறீங்க நீங்க? சீமான் ஜெயிப் இல்ல சீமானுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? சீமானோட வளர்ச்சி வந்து நல்ல குரோத் இருக்கு. பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஓட்டு வங்கி அதிகமா இருக்கும் சீமானுக்கு, எழுதி வச்சுங்க. இந்த ட்ரிப்பு ஓட்டு வங்கி அதிகமா இருக்கும். ரெண்டு இல்ல அந்த கட்சிக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய ஏதாவது ராசி அந்த மாதிரி இது இருக்கா? அதை வச்சு சொல்றீங்களா? ராசி எல்லாம் கிடையாது. சீமாவுடைய எஃபர்ட், அவருடைய போற முயற்சி இருக்குல்ல. நான் அவர்கிட்ட கேட்டேன், அவங்களோட ஜாதகம், சீமான் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு, நான் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் ஒரு படம் ஆரம்பிச்சு விட்டேன், அம்மா கிரேசி சிவாக்கு 2012ல. அப்ப கேட்டேன், எனக்கு ஜாதகமே இல்லைன்னு தான் சொன்னார் அவர், சீமான் சார். அப்போ இது சீமாவுடைய எடுக்கிற முடிவு இருக்குல்ல, போல்டா நிக்கிறாரு. இதே கமலஹாசன் வந்து ஒரே போன சட்டசபைக்கு அப்புறம் கட்சியை வந்து திமுக அட வச்சார். அந்த ஸ்ட்ரென்த் இல்லை பாத்தீங்களா? அப்போ சீமா இன்ன வரைக்கும் தனிச்சு போராடுறல. அப்போ சீமான் தான் கட்ஸ் இருக்கு. நீ நினைக்கிறேன் யங்ஸ்டர்ஸ் அடுத்த ஜெனரேஷன் 15 வயசு பையன் 20 வயசு பையன் ஓட்டு போடுவாங்க. நீங்க சொல்றது எல்லாமே சரி. இது ஜோதிட அடிப்படையில் எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறேன். எனக்கு அதுதான் புரியல. ஜோதிட அடிப்படையில் ஒரு பரம்பரை வந்து 30 வருஷம் 60 வருஷம் முடிஞ்சிடும் சார். அதுக்கப்புறம் அவங்க முடிஞ்சு போச்சு. ஆமா. இப்போ விஜய் சொல்றீங்க, சீமான் சொல்றீங்க, விஜய் சொல்றீங்க, இது எந்த, நான் அதான் திருப்பி கேக்குது, அரசியல் நோக்கத்தோட கணிக்கிறீங்களா? அரசியல் இல்ல, அரசியல் நோக்கத்தோட கணிக்கல. அதாவது நீங்க உங்ககிட்ட ஒரு ஜாதகம் தந்தோம்னா நீங்க என்னன்னு சொல்லி பாப்பீங்க? ஒரு ஜாதகத்துக்கு ஆரோஸ்கோப் கொடுத்தீங்கன்னா, அந்த ஆரோஸ்கோப் ஒருத்தனுக்கு கொடுத்தோம்னா வயசு எத்தனை வயசுல இருக்கு, ஒருத்தன் 60 வயசுல போறான், 80 வயசுல போறான், 40 வயசுல போறான். அது ஆயுள் ஸ்தானம் ஒண்ணு இருக்கு. ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த கட்சிக்கும் ஆயுள் ஸ்தானம் இருக்குன்றீங்க? ஆமா. எம்ஜிஆர் வந்து ஆரம்பிச்சாரு, கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கட்சி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி வரைக்கும் வந்துருச்சு. சோ எடப்பாடியை அடுத்துட்டு இப்போ டஃப் ஃபைட் கொடுக்கணும். அந்த அளவுக்கு முடியுமான்னு தெரியல. ஏன்னா அடுத்து அண்ணாடிஎம்கே, திமுகங்கிறது ரொம்ப வேறுண்டு ஒரு கட்சி, புரிஞ்சுங்களா? இந்த வேறு பேர்களை வச்சு எதுவும் இருக்கா இதுல? பேர் எல்லாம் கிடையாது சார், பேரே கிடையாது, நியூமராலஜியே கிடையாது. நியூமராலஜி எல்லாம் ஒரு மனிதன் பிறக்குதான், ஒரு பிறக்கிறானா அந்த பிறக்கிற கிரக நிலையை பொறுத்து தான் ஒரு மனிதனுடைய ஆயுள் திறனிக்கப்படுது, அவனோட ஜீவனாம்சம் என்னன்னு தெரியுது, அவனுடைய மேரேஜ் லைஃப் எப்படி தெரியுது, அவருடைய கட்ட அமைப்பு தான். இந்த 12 கட்டமும் 27 நட்சத்திரம் ஒரு கணக்கு இருக்கு சார். இந்த 27 நட்சத்திரம் கண்டிப்பா வேலை செய்யும். இது கண்டிப்பா மாற கிடையாது. ஒருத்தனுக்கு இப்போ பணம் என்பது ஒருத்தனுக்கு இருக்குன்னு வச்சுக்கல, அது என்ன செய்யும்? ஒரு பொருளை வாங்கலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம், எல்லாம் வாங்கலாம். ஆனா தலையெழுத்த பணம் மாத்தாத. ஒருத்தன் ஜெயிலுக்கு போனா பணம் வச்சு நான் ஜெயிலுக்கு போக முடியாது, பணம் இருக்கு. அப்படியே ஜெயில் சசிகலா ஜெயிலுக்கு போனா, ஜெயில எழுதி போனா, கரண்ட் சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது, அப்போ பணம் ஒருத்தர் டிசைட் பண்றாரு. அதே மாதிரி அரசியல் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் ஒரு ஜெனரேஷன் தூக்கி நிப்பாட்டும். இப்போ ஸ்டாலினுக்கு அப்புறம் அடுத்த ஜெனரேஷன் உதயநிதி வரைக்கும் வரலாம் வச்சுக்கலாம். உதயநிதிக்கு அப்புறம் நீங்க வந்து அவங்க ஜாவேத் அரசியல் தாண்டாது, அவ்வளவுதான். அதாவது 3 தலைமுறைன்னு சொல்லுவாங்க. அதாவது கரெக்டா பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டாரு, வேற கலைஞருக்கு அப்புறம் இவர் வந்துட்டாரு ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின். இப்ப உட்கார வச்சுட்டாரு, இந்த சீஃப் மினிஸ்டர் உட்கார வச்சுட்டாருன்னு வச்சுக்கலாம். அப்ப அதோட முடிஞ்சிடும், புரியுங்களா? சரி, இது அதிமுகவுக்கு எப்படி? அதிமுக கேள்விக்குறிதான் சார். அதிமுக எனக்கு தெரிஞ்ச கேள்விக்குறியா தான் இருக்கு. ஏன்னா அதிமுக ஆரம்பிச்சு 60 வருஷம் பூர்த்தி அடையல. பூர்த்தி அடையல. அப்படிங்கும் போது இப்ப எடப்பாடியும் அவ்வளவு ஆளையும் சேர்த்து கட்சி நடத்திட்டு தான் வராரு. எடப்பாடி ஜாதகம் உண்மையிலேயே நல்ல ஜாதகம் தான். உண்மையிலே அவர் இருந்தாலும் இவ்வளவு ஸ்ட்ரென்த்லயும் ஒரு 4.5 வருஷம் போராடி அந்த கட்சியை கட்டி காத்து பெரிய விஷயம். எவ்வளவு குடைச்சல் இருந்தது, அதுலயே அந்த 4.5 வருஷம் தாக்குப்படி நின்பானார்ல, அவருடைய ஆரோஸ்கோப் தான். அந்த ஜாதகம் வந்து சனி மகாதேசையிலே கலைஞரும் சனி மகாதேசை சீஃப் மினிஸ்டர் ஆனாரு, புரியுங்களா? சனி திசையில கலைஞர் சனி தசை சீஃப் மினிஸ்டர், எடப்பாடியும் சனி தசை சீஃப் மினிஸ்டர். இப்ப இருக்க தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரும் சனி மகாதேல சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. அப்போ சனி வந்து நீதிமான். அவ என்ன சொல்லிருக்காங்கன்னா, நேர்மையா போனீங்கன்னா உங்க லைஃப் பேலன்ஸ் பண்ணும், தப்பா போனீங்கன்னா கவுத்தி விட்டும். சனி வந்து ஜட்ஜு துலாத்துல உச்சமாகறதுனால அவங்க நேர்மையா ஒருத்தன் போயிட்டு இருந்தானா அவனோட வாழ்க்கை சீராக இருக்கும். ரஜினிகாந்த் அப்படியே அரசியலுக்கு வரல. ரஜினிகாந்துக்கு அந்த அமைப்பு இல்லையே சார். நானே வீட்டுல போய் போனேன், எனக்கு அனுப்புற சுந்தர்சி தான். சுந்தர்சி ஒரு நாள் நீ ரஜினி சார் வீட்டுக்கு போனேன்னு அனுப்பிவிட்டார். போனேன். அப்போ 2015ல 2015ல போனேன். அப்புறம் கேட்டாரு, அப்புறம் வந்து கபாலி ஆரம்பிக்க முன்னால நடிக்கலாமான்னு கேட்டார். நீங்க பேசாம படத்துல நடிங்க, ஆனா உங்களுக்கு அரசியல் கிடையாதுன்னு வீட்லயே போய் சொல்லிட்டு வந்தேன்.
அதுக்கப்புறம் அங்க கட்சி ஆரம்பிக்க சொன்னாங்க அவர்கிட்ட. என்கிட்ட கேட்டாங்க, சங்கம் நீ வந்து அவர் வர முடியான்னு சொல்லிட்டேனே. சத்தியமா அவர் ஜாதகத்துல கிடையாதுன்ட்டேன். அவர் ஜாதகத்தை அப்பயே வீட்லயே போய் பார்த்தேன் சார். வீட்லயே போய் சொன்னேன் நானு. நான் சும்மா ஓப்பனா சொல்லேன். நான் வீட்டுக்கு போய் வீட்டுல உட்காந்து அவங்க 2 பொண்ணு ஒய்ஃபு சாரு இருந்தாரு, உட்காந்துக்கு பேசினாரு, என் ஜாதகத்தை கொடுத்து பார்த்தினாரு. அப்ப கூட சொன்னேன், உங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த சூப்பர் ஸ்டார் பட்டம் மட்டும் தான், அரசியல் கிடையாதுன்ட்டு. நான் சொல்லி 7 வருஷம் ஆச்சு. அப்புறமா கமலஹாசன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமலஹாசனுக்கு சீமான அளவு கூட கமலஹாசன் கிடையாது, எழுதி வச்சுங்க. சீமான் அவர்களோட ஜாதகம் எப்படி இருக்கு? சீமான ஜாதகம் தெரியாது சார். நான் அவர்கிட்ட கேட்டவருக்கு சங்கரான எனக்கு இல்லை, எல்லாம் உங்களுக்கு பார்த்துருப்பேன். பட் அவருடைய போல்ட்னஸ் இன்ன வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிற்கிறாரு. இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் 2 தான் அமைப்பு இருக்கு. 2 பேருக்கு யாருன்னா அண்ணாமலை, சீமான், இவங்க தான் யங்ஸ்டர்ஸ் ஓட்டை கவர் பண்றவங்க. நல்லா தெரிஞ்சுங்க, யங்ஸ்டர்ஸ் ஓட்டை அதிகமா கவர் பண்றவங்க 2 பேர் தான், சீமானும் அண்ணாமலை தான். சரி, இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இவர்களுடைய அண்ணாமலையுடைய வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை ஜெயிப்பாரு, தப்பு இல்லை. அண்ணாமலை ஜெயிப்பாரு. நெல்லையில இருக்க நயினாராயணன் ஜெயிப்பாரு. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஜேபி கூட்டணியில பிஜேபி மட்டும் 8ல இருந்து 12 சீட் வரலாம். பிஜேபி மட்டும் 5க்கு மேல மேக்சிமம் வரும். டஃப் ஃபைட் இப்படிதான் இருக்கும். 10,000 ஓட்டு 15,000 ஓட்டுல லீடிங் கம்மியா தான் இருக்கும் யாரு ஜெயிச்சாலும். பிஜேபிக்கு ஓட்டு வங்கி அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். இல்ல, ஓட்டு வங்கி அதிகமா வரும்ன்றீங்களா, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? ஜெயிக்கிறது வாய்ப்பு நிறைய இருக்கு சார் எனக்கு. ஏன்னா அவங்களுக்கு பலமான கூட்டணி எல்லாம் இல்லாதப்போ நீங்க ஒரு ஜோசியத்தை அடிப்படையாக வச்சு அவங்க ஜெயிச்சிருவாங்க சார். பலமான கூட்டணி மக்களுடைய நல்லதுங்க. பலமான கூட்டணி எல்லாம் கிடையாது இப்பெல்லாம். இப்போ மக்கள் வந்து ட்ரெண்ட் மாறிடுச்சு, ஜெனரேஷன் மாறிடுச்சு, மக்களுடைய மனநிலை மாறுது. மக்களுடைய மனநிலை மாறும், ஆட்டோமேட்டிக்கா மனநிலை மாறும். தாமரை மலரான்னு சொன்னாங்க, கண்டிப்பா தாமரை மொத்தம் எல்லாரும் பயப்படுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 எதிர்கட்சிகளும் பயப்படதான் செய்யறாங்க. டிஎம்கேயும் பயப்படுறாங்க, ஏடிஎம்கும். அண்ணாமலையுடைய போக்கஸ் இப்ப 2 பேரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஒரு பயத்தை, அதாவது பொதுவா ஜாதகம், ஜோதிடம், இந்த மாதிரி நம்பிக்கைகள் எல்லாமே வந்து பிஜேபி சொல்றதுனால நீங்க அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாமா? இல்ல அப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா திராவிட கட்சிகள் வந்து எதிர்ப்பாங்க. இல்ல பகுத்தறிவுமாக நம்பிக்கை இல்ல. இது எல்லா நம்பிக்கையும் வந்து யாகம் வளர்த்து எல்லாமே பண்றது. திராவிட கட்சியில பாக்குறவங்க, ஜோசியம் பாக்குறவங்க நிறைய இருக்காங்க, யாகம் பண்றவங்க நிறைய இருக்காங்க. நானே பார்த்திருக்கிறேன். வெளியில சொல்ல மாட்டாங்க. யாரும் இல்லன்னு சொல்லுங்க பார்ப்போம். எல்லாருமே பண்றாங்க, எல்லாரும் யாகம் பண்றாங்க, எல்லாம் கோயில் பூஜை பண்றாங்க, பரிகாரம் பண்றாங்க. பேருக்கு மட்டும் நாங்க வந்து கிடையாதுமாங்க சார். மதங்கிறது எல்லா மதம் ஒண்ணுதான் சார். இந்துவா இருந்தாலும், கிறிஸ்டின் இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும் ஒரு விஷயம்தான். நீங்க தண்ணிய வாட்டுறீங்க, பானீங்க, நீளுங்க, எல்லாம் ஒண்ணுதான். பொருள் ஒண்ணுதான். கடவுளுங்கிறது ஒண்ணுதான். சூரியன் வந்து ஒருத்தனுக்கு உள்ளதான், அல்லாவுக்கும் ஒண்ணுதான், ஜீசஸுக்கு ஒண்ணுதான், ஈஸ்வரனுக்கு ஒரு சூரியன் இருக்கு. 3 கடவுளுக்கு 3 சூரியனும் ஒதுக்கி. சரி, இப்போ நாம் தமிழர் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர் வந்து 40 தொகுதி புது வேட்பாளர்களாம் அனுப்பியிருக்காரு. சின்னத்திலையும் பிரச்சனை வந்து இதை மீறி அவருக்கு வாக்கு சதவீதம் எப்படி இருக்கும் சார்? எதிர்ப்பு வளரக்கூடிய அமைப்புள்ள எதிர்ப்பு யாருக்கு அதிகமா இருக்கோ அவன் வளருவான்னு அர்த்தம். எதிர்ப்பு இருக்குன்னா தான் வளர முடியும். இப்போ ஒரு வில்லன் இருந்தா தான் ஹீரோ வளர முடியும். வில்லனே இல்லைன்னா ஹீரோக்கு என்ன வேலை இருக்கு? அப்போ எதிர்ப்பு இருந்தா தான் ஒருத்தன் போக்கஸ் ஆகிட்டே இருப்பான். அப்போ அந்த சீமானுக்கு அது இருக்கு. நான் சீமானை குறை சொல்லல. ஓட்டு வங்கி எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரிப்பு 2 கட்சியும் வளரும் சார். சீமானும் வளருவாங்க, அண்ணாமலையும் வளருவாங்க. இல்ல, நீங்க பிஜேபி வந்து 8ல இருந்து 12 வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு கலர் ரிப்போர்ட் வந்து அவ்வளவு சொல்ல மாட்டேங்குது. அந்த இடத்துல பல இடத்துல வீக்கா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க எப்படி 8 to 12 இவ்வளவு தைரியமா சொல்றீங்க? மக்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா சைலண்டா ஓட்டு போட போறாங்க நினைச்சுங்க. வெளியே போட்டு உள்ள இருக்க. இதுவும் நீங்க அந்த கணிப்புல இருந்தா சொல்றீங்களா? ஜோசி கணிப்புல இருந்து சொல்றீங்க? மக்களுடைய மனநிலை மாறுது. நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ட்ரெண்டுகள் மாறுது. குறைஞ்சபட்சம் எப்படினாலும் எல்லாரும் கூட்டணி போட்டு இவங்க பிஜேபி, பாமக எல்லாரும் இவங்கெல்லாம் சேர்த்து 8ல இருந்து 13 சீட்டு 15 சீட்டு ஜெயிக்கலாம் மேக்சிமம். எல்லாரும் சேர்ந்து பிஜேபி கூட்டணியே ஜெயிக்கலாம். 15 சீட்டு வரலாம். அப்ப அதிமுக வந்து ஒரு 5-6 சீட்டு வரும். 21 சீட் ஆயிடுச்சு. 18ல இருந்து 21, 18க்கு மேல 21 சீட்டு வரைக்கும் டிஎம்கே சேர்க்கிறது வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம ஆர்டரா சொல்றேன் கேளுங்க. டிஎம்கே வந்து 18ல இருந்து 18 மேல வரும். அதிகமா சீட்டு ஜெயிக்க 18ல இருந்து 20க்குள்ள வரலாம். அதிமுக வந்து 5ல இருந்து 6க்குள்ள வரலாம். பிஜேபி வந்து 15 வரலாம்ன்றீங்க. 8ல இருந்து 15க்குள்ள வரலாம். 15 கூட்டணி எல்லாரும் சேர்த்து. இப்ப இந்த 40 சீட்ல இப்ப திமுக வந்து
40-40 ஜெயிக்க போகுது அப்படின்ற ஒரு கருத்து கணிப்புகள்லாம் அதை நீங்க முழுமையா மறுக்கிறீங்க. திமுக 40-40 வரும். இந்த ட்ரிப்பு அவ்வளவு சாத்தியக்கூறு இல்லை சார். எனக்கு தெரிஞ்ச இல்லை. 20 சீட்டு பார்டர்ல துவக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுல பார்டர்ல ஐயா எப்படி கமலஹாசன் வந்து ஜெயிக்க தொகுதியில வந்து அந்த லேடி ஜெயிச்சா, வானதி சீனிவாசன் ஜெயிச்சா. கமலஹாசன் ரொம்ப பிரைட்டா இருந்தது. ஆனா கமலஹாசன் தோத்துட்டாரு. அப்படியும் வரலாம். ஒரு 3 தொகுதி இப்படி பார்டர்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பிஜேபி வாஷ் அவுட் ஆகுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சார். எல்லாம் சான்ஸே கிடையாது. இவங்க சொல்லலாம் தவிர வாஷ் அவுட் எல்லாம் வாய்ப்பு இல்லை. மக்கள் மத்தியில மாறிடுச்சு. சரி, தமிழகத்தை பொறுத்தவரை இந்த நிலைமை இருக்கு. அகில இந்திய அளவுல பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து அந்த அளவுக்கு 400 சீட்லாம் வராது. 400 சீட் வரதுக்கு 400 சீட்டு ஒரே 400 சீட்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு 333 330ல இருந்து 350. 350 பெரிய விஷயம். நீங்க சொல்ல போன தடவை 280 தானே வந்தாங்க. கூட்டணியோட சேர்ந்தானே வந்தது. எல்லாம் சேர்த்துதான் 350 ரொம்ப அதிகமா இருக்கு. 330 சீட்டு கூட வரலாம் கூட்டணி சேர்த்து. கூட்டம் 330 சீட் வரலாம். அதாவது 370 சொன்னாங்களே ஆர்டிகல் 370 வச்சு அதெல்லாம் வரல. இல்ல 320ல இருந்து 310ல இருந்து 330க்குள்ள வரலாம் சார். 400 சீட்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. 330ங்கிறே அதிகம் தானே கேக்குறேன். உங்களுடைய கணிப்புப்படி ஒரு யூகம் தான் இது. வந்து நம்ம இப்போ ஜோதிடங்கிறது என்ன சொல்லிருக்கேன்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். இதோட கிரக நிலையை பார்த்து இப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மோடியோட ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் உன்னுடைய ஆரோஸ்கோப்பு வலுவா இருக்கு, உண்மையிலே வலுவா இருக்கு. அதுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு இருக்க கேண்டிடேட் யாருமே இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. இவர் தான் பிரைம் மினிஸ்டர்னு ஒரு நிர்ணயம் பண்ணிட்டாங்க. வேற எந்த கட்சியிலுமே யாருமே இன்னைக்கு போக்கஸ் பண்ண முடியல. ஸோ அப்படி ஒரு மலையில் இருக்கும்போது அவரை தான் போக்கஸ் பண்ணி கொண்டு வருவாங்க. இல்ல மக்கள் மத்தியில் இருக்கிற அதிருப்தி இதெல்லாம் மீறி அவ்வளவு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்கு, வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த இந்தியா கூட்டணி எல்லாம் வலுவா இருக்குன்றாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்துருது. ராகுல் காந்தி மேல மக்களுக்கு அபிமானம்லாம் இருக்கு. அந்த பாரத் ஜோடோ யாத்திரை நடத்தினாரு, அதெல்லாம் இருக்கு அப்படின்றாங்க. நீங்க அதையும் மீறி 330க்கு மேல ஜெயிக்க முடியுங்கன்னா அது 330 மிக மாபெரும் வெற்றி தானே. இப்ப இல்ல அதாவது எல்லா கூட்டணி தனிச்சு 300 சீட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பிஜேபிலாம் தனிச்சு 300 250 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லா கூட்டணி போட்டா 310ல இருந்து 400 சீட்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை சார். 400லாம் வர்றது அதெல்லாம் வாய்ப்பு கஷ்டம். இப்போ நீங்க இந்த ஸ்டார் வேட்பாளர்கள் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டுல, அவங்கள பொறுத்த உங்க கணிப்பு என்ன? நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 4-5 பேர் கேட்கறேன். வரிசையா கேட்கறேன், நீங்க சொல்லுங்க. ஸ்டார் வேட்பாளர்கள் தமிழிசை சவுந்தரராஜன். தமிழிசை சவுந்தரராஜன் டஃப் ஃபைட் இருக்கும் 2 அந்த இடத்துல. திமுக ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த ஏரியால. ஏன்னா ஒரு பெரிய ஏரியா அது. திமுக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு சில இடத்து திமுக தான் அதிக செல்வாக்குள்ளது தென் சென்னை தான். கொஞ்சம் சவுத்துல வந்து பிஜேபியோடைய வளர்ச்சிக்கு ஏடிஎம்கே கோடு ஸ்பிரிட் ஆகும்போது கொஞ்சம் டஃப் ஃபைட்டாக தான் இருக்கும். அண்ணாமலை ஜெயிச்சிருவார். சொல்றீங்க. நயினாரும் ஜெயிச்சிருவாரு. தயாநிதி மாறன் டஃப் ஃபைட்டா இருக்கும். எனக்கு தென் சென்னையும் மத்திய சென்னை டஃப் ஃபைட்டா இருக்கும். தயாநிதி மாறன் யார் டஃப் ஃபைட்ன்றீங்க? அந்த ஒருத்தர் வினோத் நிற்கிறாங்க. வினோத் பி செல்வம் பிஜேபியில் இருக்கவர். அவர் பேரை யாருக்கும் தெரியாது. அவர் அவ்வளவு பெரிய இதுன்னு சொல்லி நல்ல தயாநிதி மாறன் ஆல்ரெடி ரெக்கக்னைஸ் ஆனவர் தான். இருந்தா கூட நிறைய நின்றுட்டாரு. அதனால அதிருப்தி இருக்கும். ஆமா, நீங்க தொகுதிக்கு மாசத்துக்கு ஒரு நாளாவது போகணும். யாரு போறா? அது நீங்க சொல்றது வந்து மக்கள் மத்தியில் இருக்கக்கூடியது. இல்ல உங்க கணிப்பு தான் கேட்கிறேன். என்னுடைய கணிப்பை பொறுத்த வரைக்கும் தயாநிதி மாறன் ஆரோஸ்கோப் தெரியாது. புதுசா ஒரு கேண்டிடேட் நிக்கிறதுனால போக்கஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு. இந்த ஓபிஎஸ் அவர் ஓபிஎஸ் டஃப் தான் சார். ரொம்ப டஃப்பா இருக்கும் ஓபிஎஸ்லாம். போராடிதாங்க டிடிவி தானே ஜெயிப்பான். டிடிவி ஜெயிச்சிருவாரு. டிடிவி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. தங்க தமிழ் செல்வனோட கம்மி, கொஞ்சம் மெஜாரிட்டி ஓட்டு இருக்காது, கம்மி ஓட்டுல ஜெயிக்கலாம். ராதிகா சரத்குமார் டஃப் ஃபைட் தாங்க. அங்க வந்து விஜயகாந்த் பையனுக்கும் ராதிகாந்த் டஃப் ஃபைட். இவர் கார்த்தி சிதம்பரம் வாய்ப்பு இருக்குமா? கார்த்தி சிதம்பரம்னா கார்த்தி சிதம்பரம் வந்து அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபைட்டு கம்மி தான். இருந்தாலும் கார்த்தி சிதம்பரம் போராடி தான் ஜெயிக்கணும். அங்கேயும் ஆனால் ஈஸியாக ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்லை. அங்கேயும் வாய்ப்பு இல்லை. சரி, இப்ப திமுக அதிமுக இருக்கக்கூடிய ஸ்டார் வேட்பாளர்களுடைய நிலைமை என்ன? இங்க தென்சென்னையை பொறுத்த வரைக்கும் ஜெயக்குமாரோடைய பையன் நிற்கிறாரு, ஜெயவர்தன் நிற்கிறாரு. இங்க சார் இங்க வந்து டிஎம்கே பிஜேபி தான் டஃப் ஃபைட்டா இருக்கும். நல்லா தெரியுங்க. இங்கேயும் வினோத்துக்கும் தயாநிதி மாறன் டஃப் ஃபைட்டா இருக்கும். அதே மாதிரி அங்க வந்து மத்திய சென்னை இருக்குல்ல,
மத்திய தயாநிதி மத்திய இது டாக்டர் நிக்கிறார்ல கலாநிதி. கலாநிதி, ம். அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ம். ஏன்னா அவர் கொஞ்சம் அந்த ஏரியா கொஞ்சம் ஃபேமஸான ஆளு, டாக்டர் அண்ணா நகர்ல, அவர் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கன்னியாகுமரியில அப்படி இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும்? நீங்க பார்த்து கன்னியாகுமரி ஸ்டார் வேட்பாளர்கள் தான் அங்கேயும் கன்னியாகுமரி. அவர் வசந்தகுமார் வசந்தகுமார் நிக்கிறா, அப்புறம் ஒரு லேடி கிறிஸ்டின் ஒருத்தர் நிக்கிறா லேடி, அந்த பொம்பளை கொஞ்சம் ஃபேமஸ். ஏன்னா கிறிஸ்டின் ஓட்டு அதிகம் கன்னியாகுமரியில. 55% கிறிஸ்டின் ஓட்டு தான், நல்லா வச்சுங்க. 55% கிறிஸ்டின் தான் அதிகமா இருக்காங்க. கம்யூனிஸ்ட் ஓட்டு அதிகமா இருக்கு. அங்க பிஜேபி ஜெயிக்கிறதுனா பெரிய குதிரை, அங்கேயும் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு டஃப் ஃபைட் இருக்கும். ஏன்னா அங்க இவர் பொன் ராதாகிருஷ்ணன் நிற்கிறாரு. அவர் பொன் ராதாகிருஷ்ணன் நல்ல மனிதர், பேச்சுலர் லைஃபு, கல்யாணமாகாத ஒரு ஆளு இருந்தாலும் அங்க வந்து பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிக்கிறதுக்கு 40% வாய்ப்பு இருக்கு. சரி, இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உங்க கணிப்புப்படி இப்ப நம்ம திருப்பி ஒரு தடவை ஆர்டரா பேசிடுவோம். இல்ல நீங்க அகில இந்தியால முதல்ல சொல்லிருங்க. அகில இந்தியால 310க்கு மேல 330 வரும் சார். பிஜேபி அவ்வளவுதான். 310ல இருந்து 330 வரும். சரி, 400 வருதுன்னா அது வந்து 400 தான் பெரிய, அது வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. உங்களோட கணிப்படி இது வருது. சரி, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 19ல இருந்து 20 சீட்டு திமுக, அதான் 19ல இருந்து 22 சீட்டு வரைக்கும் டிஎம்கே இருக்கும். பிஜேபி 15 சீட்டு கிட்ட, 8 தான். ஆனா அதிகமா ஜெயிக்கிறது டிஎம்கே தான் அதிகமா இருக்கும். இதுல இந்த பார்லிமெண்ட்ல அந்த இதுல பிஜேபி அதிகமா இருக்கும். சரி, திமுக தான் அதிகமா ஜெயிப்பாங்க. பிஜேபி 2வது லிஸ்ட்ல வரலாம். இதுல 2க்கும் ஃபைட் இருக்கும். டிஎம்கேவும் பிஜேபி ஃபைட் இருக்கும். செகண்ட் லிஸ்ட்ல பிஜேபி வரலாம். சரி, உங்களுடைய கணிப்புப்படி அகில இந்திய அளவில் பிஜேபியும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன்ல வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறது திமுக இருக்கு. ஒரு 15 சீட்டு கிட்ட பிஜேபி வருவாங்க சொல்லிருக்கீங்க. ஒரு 6 சீட்டு கிட்ட வருவாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதிமுக வரும்னு சொல்லியிருக்கீங்க. உங்களது கணிப்புப்படி பார்ப்போம் எப்படின்னு. வரக்கூடிய தேர்தல் முடிந்தவுடன் கவுண்டிங் அதுக்கப்புறம் உங்களை கூட்டு பேசுறோம். மிக்க நன்றி. நன்றி. உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவித்தது ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்.